ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குடல் குழம்பு அதுதான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஏற்கனவே வேறு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மட்டன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த குடல் குழம்பு மட்டும் பிடிக்கும். இது வந்து எங்கள் பெரியம்மா வந்து அவங்க தான் சூப்பராக செய்வாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் அப்புறம் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கணும். பெப்பர், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். நம்மளோட மொத்தம் குடல் குழம்பு எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு பார்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா வதக்கணும். இது எதுவுமே தீய விட்டுறக்கூடாது. பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் வந்து போட்டு அதையும் சாட்டே பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கிளாஸ் கலரில் வரும் இல்லையா, அந்த வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து கோகோனட் வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அது இதோடு போடக்கூடாது. பட் அந்த கோகோனட்டோட நம்ம எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா போட்டு தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் திரும்ப அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், வெந்தயம், சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து ஒரு க்ளோவ், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இது எல்லாருக்கும் தெரியும் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்து நான் ஒரு 1.5 டொமேட்டோ போட்டிருக்கேன். அதையும் அப்படியே ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குடல் வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த குடல் க்ளீன் பண்ணிவிட்டு நான் 2 குடல் வந்து வாங்கியிருக்கேன். 2 கோட்டோட இன்டெஸ்டைன் இதில் இருக்குது. அதை போட்டு நல்லா வதக்கணுன்னா அதிலருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம தண்ணி ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம், கியூமின் பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நான் தண்ணியே ஆட் பண்ணலை, அதிலேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ விட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த டைமில் இதில் ஆட் பண்ணி இதை ஒரு கிண்டிட்டு அதே ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிண்டினோம்னா அந்த ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கரோட லிட்டை போட்டு ஒரு 5 or 6 விசில்ஸ் விட்டோன்னா அது நல்லா உள்ளேயே குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தனியாக வெளியே வந்துடும். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கேன். நம்ம வந்து ஏன்னா கோட்லேருந்தே அந்த இன்டெஸ்டைன்லேருந்தே ஆயில் கொஞ்சம் விடும். நம்ம என்ன பண்ணலான்னா ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேலே வந்து கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீஃப் போட்டுட்டு அப்படியே கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கோட் இன்டெஸ்டைன் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கே நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ நான் வேகமாக இதை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.